செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட பல்வேறு மீனவ அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் போக்சோ குழு அமைக்க பள்ளி கல்வித்துறை இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. காரைக்கால் நிர்வாகம் சார்பில் காரைக்கால் பெண்கள் மாநாடு 2024 திருவேட்டக்குடி புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட பல்வேறு மீனவ அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் உலக மீனவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், சேர்மன் வெங்கட்ராமன் தலைமையில் நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மீனவ அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட மீனவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் போக்சோ குழு அமைக்க பள்ளி கல்வித்துறை இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மாநில பள்ளி கல்வித்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் போக்சோ குழுவை அமைக்க வேண்டும். அந்த குழுவில் பள்ளியின் முதல்வர் தலைவராகவும், துணை முதல்வர் அல்லது தலைமை ஆசிரியை துணை தலைவராகவும் இருக்க வேண்டும். மேலும் குழு உறுப்பினர்களாக பள்ளியின் மூத்த பெண் ஆசிரியை, ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளாகாத ஆண் ஆசிரியர், பெற்றோர்களில் ஒரு உறுப்பினர், குழந்தைகள் நலன் சார்ந்து செயல்படும் அரசு அல்லது அரசு சாரா அமைப்பை சேர்ந்த உறுப்பினர், மாணவ மாணவி ஆகியோர் இடம்பெற வேண்டும். பள்ளி அளவிலான குழுவை தவிர மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போக்சோ குழுவை அமைக்க வேண்டும். அதில் விதிமுறைப்படி உறுப்பினர்கள், தலைவர், துணைத் தலைவர்கள் இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் நிர்வாகம் சார்பில் காரைக்கால் பெண்கள் மாநாடு 2024 திருவேட்டக்குடி புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்றது. காரைக்கால் நிர்வாகம் சார்பில் காரைக்கால் பெண்கள் மாநாடு 2024 திருவேட்டக்குடி புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு கவர்னர் கைலாசநாதன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், காவல்துறை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் மகரந்த் மகோத்ராவ் கான்கரே, காரைக்காலில் பிறப்பிடமாக கொண்ட கடலூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் திருமதி சரண்யா மற்றும் பல்வேறு சாதனை புரிந்த பெண்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய கவர்னர் கைலாசநாதன், மரியாதைக்குரிய சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர் பெருமக்கள், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த மாநாட்டில் பங்கேற்று இருக்கும் பெண்கள், நாரி சக்தி அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுக்கு தொண்டு செய்ததால் இறைவனே அம்மையே என்று அழைத்த காரைக்கால் அம்மையார் பிறந்து வாழ்ந்த இந்த மண்ணில் காரைக்கால் மகளிர் மாநாடு நடப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மகாகவி பாரதியார் நினைத்ததைப் போல தொழில், அறிவியல், மருத்துவம், சட்டம், காவல், விளையாட்டு, அரசியல் என எல்லா துறைகளிலும் இன்று பெண்கள் சாதனை படைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்கள் தொடங்கி அதன் மூலமாக கைத்தொழில் செய்து பொருளாதார பலம் பெற்று இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெண்கள் தொழில் அதிபர்களாகவும் உயர்ந்து பலருக்கு வேலை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றுவதையும் பார்க்க முடிகிறது என்றார்.
புதுச்சேரியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை 2% இருந்து 10% உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கு 2010ஆம் ஆண்டு முதல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டில் இருந்து 2% உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மீனவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை 2% இருந்து 10% உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உலக மீனவர் தினமான இன்று அனைத்து மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் சுதேசி மில் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு புது ஏரியில் ரூபாய் 12.15 லட்சம் செலவில் தூர்வாரும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு புது ஏரியில் ரூபாய் 12.15 லட்சம் செலவில் தூர்வாரி புனரமைக்கும் பணி தொடங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன், ஒப்பந்ததாரர் சாய்பவனா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் பம்பை ஆற்றில் தடுப்பணை அருகே ரூபாய் 19.14 லட்சம் செலவில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணியை அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் பம்பையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை அருகே ஆற்றின் தென்கரையில் ரூபாய் 19.14 லட்சம் செலவில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதியதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் வானம் மேகமூட்டமுடன் காணப்பட்டு குளிர்ச்சியான சூழ்நிலை வருகிறது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தற்போது புதுச்சேரியில் கடல் சீற்றமுடன் காணப்படுகிறது. மேலும் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருவதால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். மேலும் கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கடல் அலைகள் சீற்றமுடன் காணப்படுவதாலும் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்படுவதால் கடற்கரை ஆள் நடமாட்டம் ஏதும் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கடல் சீற்றமுடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் திருநங்கைகள் நினைவு தினத்தையொட்டி 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணியாக சென்றனர். புதுச்சேரியில் உள்ள சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் நவம்பர் 20ஆம் தேதி திருநங்கைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான வன்முறை செயல்களால் உயிரிழந்த திருநங்கைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சுதேசி பஞ்சாலையில் இருந்து அண்ணா சிலை வரை மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது. பேரணியை சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி கொடி அசைத்து தொடங்கி வைக்க 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பாலின வேறுபாடுகளுக்கு எதிராக விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
புதுச்சேரி சுகாதாரத்துறையும் உலக சுகாதார அமைப்பும் இணைந்து 2024ஆம் ஆண்டிற்கான நோய் தடுப்பு ஊசியை தொடர்ந்து வரும் பாதகமான நிகழ்வு கண்காணிப்பு மற்றும் செயல்பாட்டு வழிகாட்டுதல்கள் குறித்து மாநில பரப்புரை பட்டறை நவம்பர் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் 2 நாட்கள் புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கலந்தாய்வு கூடத்தில் நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறையை புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன், உலக சுகாதார அமைப்பின் துணை மண்டல குழு தலைவர் டாக்டர் ஆஷா ராகவன், உலக சுகாதார அமைப்பின் புதுச்சேரி உறுப்பினர் டாக்டர் சாய்ரா பானு, துணை இயக்குனர் மருத்துவர் ரகுநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இந்த பயிற்சி பட்டறையில் மாநில ஏஇஎஃப்ஐ குழு உறுப்பினர்கள், காரைக்கால் மாஹே ஏனாம் துணை இயக்குனர்கள், ஜிப்மர் மருத்துவமனை, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி, ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை சார்ந்த அனைத்து துறைகளின் மருத்துவ வல்லுநர்களும், புதுச்சேரியை சார்ந்த அனைத்து பிராந்தியங்களின் தலைமை மருத்துவ அதிகாரிகளும் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கான நோய் தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை பற்றியும், எவ்வாறெல்லாம் பாதுகாப்பான தடுப்பூசிகளை செலுத்த வேண்டும் என்பது பற்றியும், 100% குழந்தைகளுக்கு தடுப்பூசி பாதுகாப்பான முறையில் சென்றடைவதை பற்றியும், 2024ஆம் ஆண்டிற்கான புதுப்பிக்கப்பட்ட நோய் தடுப்பு ஊசியை தொடர்ந்து வரும் பாதகமான நிகழ்வு கண்காணிப்பு மற்றும் செயல்பாட்டு வழிகாட்டுதல்கள் பற்றியும் மிக விளக்கமாக சிறப்பான முறையில் கலந்தாய்வு நடைபெற்றது. நாடு முழுவதும் சி விஜில் என்னும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. கடல் பகுதி வழியாக தீவிரவாதிகள் நாட்டில் ஊடுருவதை தடுக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை சி விஜில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் நிலையில், கடலோர காவல் படையினர், மீனவர்கள், காவல்துறையினர் ஒத்துழைப்புடன் கடல் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். 2 நாட்கள் நடைபெறும் கடலோர காவல் கண்காணிப்பு ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரியில் புதன்கிழமை தொடங்கியது. கனகசெட்டிகுளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலான 15 கடலோர கிராமங்களிலும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டது. தேங்காய்திட்டு பகுதியில் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் படகில் ரோந்து சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை வாங்கி கடலோர காவல் படையினரும், காவல்துறை அதிகாரிகளும் சரிபார்த்து விசாரணை நடத்தினர். மேலும் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் ஆகிய இடங்களிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி வேளாண் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை சார்பில் விவசாயிகள் திருவிழா வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகாம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து விவசாயிகள் திருவிழா 2024 வில்லியனூர் பகுதியில் உள்ள கோபாலசாமி நாயக்கர் திருமண ஹாலில் நடைபெற்றது. இதில் விவசாய பயனாளிகளுக்கு 5 வகையான பாரம்பரிய விதை நெல் ரகங்கள் மற்றும் உயர் கரிக்கலன் ஆகிய 2 பொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வேளாண் அறிவியல் நிலைய பொன்விழா ஆண்டிற்கான தீப ஜோதி பெறப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் முனைவர் வசந்தகுமார் நோக்க உரையாற்றினார். திட்ட இயக்குனர் ஆத்மா ஜாகீர் உசேன் மற்றும் துணை திட்ட இயக்குனர் ஆத்மா கலைச்செல்வி, வேளாண் துறை துணை இயக்குனர் சண்முகவேல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விஜயகுமார் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த கருத்தரங்கமும், சிறுதானியங்களில் மதிப்பிடுதல் குறித்த பயிற்சியும் பெண்களுக்கு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறுதானியங்களில் சிறுதானிய பீட்சா, கேழ்வரகு கேக், திணை பாயாசம், சோளம், பால்கோவா, கம்பு ரொட்டி, கேழ்வரகு ஐஸ்கிரீம், குதிரைவாலி, சக்கரவள்ளி கிழங்கு கட்லட், வாழைப்பழ ராகி கப்கேக் உள்ளிட்ட பல்வேறு சிறுதானிய உணவுகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் வழங்கப்பட்டது. இதில் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர்.
திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிவநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலாட்சி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழாவை தொடர்ந்து இரவு திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலாட்சிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு களித்தனர். அதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் ஸ்ரீவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர். புதுவையில் சிறந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியான எய்ம்ஸ் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பாரம்பரிய விழா நடைபெற்றது. உலர் பழங்கள் மற்றும் சிறப்பான பருப்பு வகைகள், தேன், செறிவூட்டப்பட்ட மதுபானங்களுடன் அனைத்தும் சேர்ந்து ஒரு கலவையாக தயாரிக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக ஹக்கார்ட் ஹோட்டல் புதுச்சேரியின் சோல் செஃப் மணிகண்ட பிரபு அவர்கள் வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார். மேலும் மாணவர்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பணியின் போது உள்ள சிறிய அரிய நுணுக்கங்களை மாணவர்களுக்கு விளக்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் சுரேஷ் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பதக்கம் வழங்கி கௌரவித்தார். இதில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் இறுதி ஆண்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று நிகழ்ச்சியை மேலும் சிறப்பித்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.